ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலினிஸ் ஹோம் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் ஹாப்பியாக, சந்தோஷமாக, ஹெல்த்தியாக நல்லா இருக்கணுங்கிறத நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். எப்பவுமே குழம்பு, சைட் டிஷ்ஷு இதெல்லாம் பார்க்காம இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக டெசர்ட் ரெசிபிஸ் பார்ப்போமா? எத்தனை பேருக்கு சாப்பிட்ட உடனே ஏதாவது ஒரு டெசர்ட் சாப்பிடணும்னு தோணும்? அது ஒரு ஸ்வீட்டோ, பாயசமோ, ஐஸ்கிரீமோ, அந்த லிஸ்ட்டில் நானும் கண்டிப்பாக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 வெரைட்டிஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் தான் நம்ம இந்த vlogல பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது கோகோனட் ஐஸ்கிரீம். இது என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஐஸ்கிரீம்ஸ் சொல்லலாம். ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் போகும்போது கண்டிப்பாக என்னுடைய விஷ்லிஸ்டில் இது இருக்கும். டேஸ்ட் பண்ணாமல் நான் வரமாட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு. முதல்ல ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. நீங்கள் விப்டு க்ரீம் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளெண்டர் வச்சு தான் நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். மிக்சியில் போட்டால் இது ப்ராப்பராக வராது. ஸோ நல்லா ஒரு 200 கிராம்ஸ் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து நல்லா இப்படி பிளெண்டரில் போட்டு நல்லா ஃப்ராத் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா செட் ஆகி நல்லா உங்களுக்கு நுரைச்சி வரணும். ஸ்வீட்டுக்கு நான் இன்னைக்கு கண்டென்ஸ் மில்க் தான் ஆட் பண்ணுறேன். நல்லா தாராளமாக உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ பீட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னு திருப்பியும் போட்டு இந்த மில்க் மேடையும் அந்த க்ரீம் கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கோகோனட் ஐஸ்கிரீம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு தேங்காய் தேவை. இளநீர் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல இனிப்பாக இருக்கிற மாதிரி இளநீர் நீங்கள் வாங்கிக்கோங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நல்ல இலசான தேங்காய் இருக்கிற மாதிரி இளநீர் கொடுங்கன்னு கேட்டால் அது கொடுப்பாங்க. அந்த இளநீர் நல்லா இனிப்பாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த இளநீர் தண்ணியை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே நம்ம இளநீருக்குள்ளே இருக்கிற அந்த இலசான தேங்காய் எடுத்துக்கலாம். நார்மல் தேங்காய் இதில் போடக்கூடாதுங்க. இந்த இளநீருடைய தேங்காய் தான் போடணும். ஸோ இளநீர் ப்ளஸ் இந்த இளநீர் தேங்காய் இதை வச்சு தான் நம்ம இந்த ஐஸ்கிரீமுக்கு டேஸ்ட்டே கொண்டு வர போகிறோம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் மிக்ஸி ஜாரில் ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணும். இதுக்கு இந்த தேங்காய் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்சதை இப்போ நம்ம ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் கண்டென்ஸ் மில்க் கலவை கூட சேர்த்துருங்க. இப்போ ஃப்ளேவருக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு ஃப்ளேவரே வேண்டாம்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்குன்னு. இப்போ இதை நல்லா ஒரு டீப் ஃப்ரீஸில் வைக்கிற மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்லையோ பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ ஃபுட் கிரேடாக எடுத்துக்கோங்க. அதில் ஊற்றி நீங்கள் நல்லா ஒரு ஓவர் நைட் வச்சுருங்க. 8 hours மினிமம் இருக்கணும். ஓவர் நைட் இருந்தால் இன்னுமே நல்லது. இப்போ பாருங்கள், அருமையான ஐஸ்கிரீம் ரெடி. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்துருக்கோம். அந்த கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் இவ்வளோ அழகான என்னுடைய ஃபேவரட்டான கோகோனட் ஐஸ்கிரீம் ரெடி. இது வெண்ணிலா ஐஸ்கிரீமோடவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயே நம்ம ஹைஜீனாக செய்யலாம். எந்த வித எக்ஸ்ட்ரா ஐஸ்கிரீமுடைய க்ரீமோ அது எதுவுமே இல்லை. சிம்பிளாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இது கூடவே நான் குலாப் ஜாமுன் செஞ்சுருந்தேன். வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூட மட்டும்தான் குலாப் ஜாமுன் வச்சு சாப்பிடணுமா என்ன? நான் கோகோனட் ஐஸ்கிரீம் கூட குலாப் ஜாமுன் வச்சு சாப்பிட்டேன். அருமையாக இருந்ததுங்க. அற்புதமான ஒரு டெசர்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொன்னால் பாப்பா அதை எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். சிம்பிளான ஒரு டெசர்ட் பார்த்துட்டோமா? இப்போ அடுத்தது அதே மாதிரி இன்னொரு சிம்பிளான ஒரு டெசர்ட். அந்த காலத்துலலாம் டெசர்ட்னு சொன்னாவே பாயசம், சக்கரை பொங்கல், இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட்டு தாங்க. ஐஸ்கிரீம், புட்டிங் இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் என்னோடய டெசர்ட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு பாயசம் இருக்குது. சிம்பிளான டேஸ்டியான எம்மையான பாயசம். அதுக்கு முதல்ல பாசிப்பருப்பை நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. வறுத்த பாசிப்பருப்பை குக்கரில் போட்டு நல்லா மெத்தன்னு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதே கடாயிலேயே நம்ம கொஞ்சம் நெய்யை விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பாதாம் பிடிச்சா பாதாம் கூட பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பருப்பை நம்ம வேக வச்சோம் இல்லையா, ஸோ அதை அந்த பக்கம் ஆற விட்டுருங்க. இதுக்கு நான் லேசான அவல் தான் எடுத்திருக்கேன். லேசான அவலில் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. வெந்த பருப்பை இந்த பாத்திரத்தில் சேர்த்து வறுத்து வச்சிருக்க அவல் அந்த நெய்யோடு சேர்த்துக்கோங்க. நெய்யோடு சேர்த்து அந்த அவல் வேகிற வரைக்கும் பாயசம் நல்லா வேக வச்சுக்கோங்க. பருப்பு ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு.
இதுக்கு நீங்கள் வேறு எந்த சுகர் போடலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் கருப்பட்டி போடலாம். நான் பொடிச்ச ஆர்கானிக் வெல்லம் தான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ பவுடர் பண்ண வெல்லம், ஆர்கானிக் வெல்லம் அப்படிங்கிறதுனால நான் பாகெல்லாம் காய்ச்சல, ஏன்னா அதில் மண் இருக்காது. ஸோ இப்போ நான் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 கப் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பருப்பும் அவலும் வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த பொடிச்ச வெல்லத்தை அது சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது தேங்காய் பால் ஊற்றியும் செய்யலாம், இல்லைன்னா வெறும் பால் ஊற்றியும் செய்யலாம், உங்கள் விருப்பம்தான். பட் தேங்காய் பால் திக்காக கரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த பாயசம் வேற லெவல் டேஸ்டாக தான் இருக்கும். இப்போ வாசனைக்கு நம்ம தாராளமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஏலக்காவை தட்டி போட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்ல திக்கான அவல் பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. எல்லா விசேஷங்களுக்கும் செய்யலாம், இல்லை சும்மாவே நீங்கள் சண்டே ஹெவியாக சாப்பிட்டுட்டீங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டிசர்ட் சாப்பிடணுன்னாலும் இந்த பாயசம் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. தேங்காய் பால் தான் எடுக்கணும்னு இல்லைங்க, வெறும் பால் கூட ஊற்றிக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா பாயசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த வெல்லம் எல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்து பரிமாறிட வேண்டியது தான். அருமையான அவல் பாசி பருப்பு பாயசம் ரெடி. இது விசேஷங்கள்ல நமக்கு நிறைய வேலை இருக்கும் போது இந்த ஒரு பாயசத்தை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். இல்லை உங்களுக்கு எப்பெல்லாம் விருப்பமோ பாயசம் சாப்பிடணும் அப்பெல்லாம் இது செஞ்சு சாப்பிடுங்க. அருமையான ஒரு பாயசம். இப்போ அடுத்து நம்ம செய்ய போகிறது சுகியன் சுசியம் என்ன வேணால் சொல்லலாங்க, அந்த ரெசிபி தான். நான் வந்து போலி செஞ்சுருந்தேங்க. போலிக்கு ஒரு ஸ்டஃபிங் செய்வோம் இல்லையா, வெல்லத்தில் தேங்காய் ஏலக்காய் நெய் எல்லாம் போட்டு அந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. சரி அதில் வந்து இந்த சுகியன் செய்யலாம் அப்படின்ட்டு நான் செஞ்சேன். மைதா மாவில் கொஞ்சமாக சோடா உப்பு, கொஞ்சம் பச்சரிசி பவுடர், சால்ட்டு, ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கலருக்கு நான் லைட்டாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அது சேர்த்து நம்ம அந்த பூரணம் ஆல்ரெடி இருக்கிறத முக்கி நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா அழகான ஒரு ஸ்வீட்டான டெசர்ட் ரெடி ஆயிடும். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் பறிச்சா மாம்பழம்ங்க, ஒரே டைமில் சம்டைம்ஸ் எல்லாமே பழுத்துடுது. நல்லா கலராக வரணும், நல்லா பழுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வேப்பலை இல்லைன்னா வெக்கோல் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. மாம்பழம் பறித்த உடனே அப்படியே அதை வந்து நம்ம பழுக்க வைக்கக்கூடாது. நல்லா கழுவி தொடச்சி அந்த பாலெல்லாம் இல்லாமல் நீங்கள் பழுக்க வச்சிங்கன்னா சூப்பராக இந்த மாம்பழம் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ மாம்பழம் நிறையா இருக்கும்போது சும்மா சாப்பிடலாம், பட் கொஞ்சம் அதில் வித்தியாசமான ரெசிபி செய்யணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இந்த மாம்பழ புடிங். ஸோ மாம்பழம் எல்லாம் பழுத்த மாம்பழம் ஒரு 6 மாம்பழம் 7 மாம்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டு மிக்சியில் தண்ணியே ஊற்றாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த அரைச்சி வச்ச இந்த மேங்கோ பேஸ்ட்டை அந்த பாத்திரத்தில் சேர்க்கணும். வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது, நெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் இந்த மேங்கோ அந்த தண்ணி வத்துற அளவுக்கு கெட்டியாகிற அளவுக்கு நல்லா நீங்கள் வந்து நல்லா வதக்கிட்டே இருங்க. சைட் பை சைட் நான் அகரகர் வந்து ஊற வச்சுருந்தேன், அந்த கிளிப்பிங் காணாமல் போச்சு. ஸோ அகரகர் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அகரகர்னு கேட்டால் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் அது வேகும்போது டக்குன்னு வேகும். அது வந்து ஒரு 300 கிராம்ஸ் வாட்டரில் அந்த அகரகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அது கரைய வரைக்கும் கொதிக்க வச்சுக்கணும். அகரகர் பவுடரும் கிடைக்குது, இந்த மாதிரியும் கிடைக்குது. ஸோ இப்போ அந்த மாம்பழம் வெந்துட்டே இருக்கு இல்லையா, ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதுங்க, ரொம்ப வேக வச்சிடாதீங்க. ஸோ அதில் இந்த அகரகரை சேர்த்துக்கோங்க. அகரகரை சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க, ஒரு 100 கிராம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து இந்த மேங்கோட ஸ்வீட் ஏற்ற மாதிரி நம்ம மாம்பழம் அரைக்கும் போது சுகர் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். உங்கள் மாம்பழத்தோடைய ஸ்வீட்டோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி சுகரோட குவான்டிட்டி மாறும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் பவுடர் சுகர் அப்புறமா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை வந்து ஆற வச்சுட்டேன்.
இப்போ பால் வந்து நம்ம புடிங் வச்சு செட் பண்ண போறோம். பால் நல்லா காய்ச்சிட்டு அதுல மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க, சுகர் சேர்க்க வேண்டாம். இப்போ மிச்சம் இருக்கிற அகர் பாதி வந்து மேங்கோல ஊத்திட்டேன், மீதி வந்து இந்த பால்ல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பால் திக்கார வரைக்கும் நம்ம காய்ச்சி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம மேங்கோ பாருங்க நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த கண்டெய்னர்ல அதை நீங்க சர்வ் பண்ணமோ அந்த கண்டெய்னர்ல ஊத்திக்கோங்க. நான் இந்த பவுல்ல ஊத்திக்கிறேன். ஏன்னா நம்ம அது செட் ஆகும்போது இந்த ஷேப் நல்லா இருக்கும், அதனால இந்த பவுல்ல கொஞ்சம் ஊத்திக்கிறேன். அப்புறம் சின்ன சின்ன கிளாஸ்லயும் நான் வந்து ஊத்தி கிளிங் ரேப் போட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். இது பயோடிகிரேடபிள் கிளிங் ரேப் தான் அமேசான்ல கிடைக்குது. ஸோ அந்த கிளிங் ரேப்பை எடுத்து நல்லா மூடி வச்சுக்கிறேன். அந்த மாம்பழம்லாம் நீங்கள் கிளாஸில் கண்டெய்னர்ஸில் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது ஹேர் எல்லாம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு நல்லா செட் ஆகும், எந்த கேப்பும் இல்லாமல். ஸோ மறக்காமல் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு கிளிங் ரேப் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு மினிமம் 6 hours to 8 hours வச்சுருங்க, இல்லைன்னா ஓவர் நைட் வச்சுருங்க. இப்போ நான் வந்து டபுள் டெக்கர் மேங்கோ புடிங்கும் செய்யலாம் அப்படின்ட்டு வேற ஒரு பாத்திரத்தில் இந்த மேங்கோ ஜெல்லி வந்து நான் போட்டுட்டேன். அதுக்கு மேலே பாலை வந்து நம்ம புடிங் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அகர் போட்டு இந்த மேங்கோ மேலே அந்த பாலை நம்ம ஊற்றிக்கணும். ஒரே ஒரு மிஸ்டேக் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ வந்து கொஞ்சம் செட் ஆகிறதுக்குள்ள இந்த பாலை ஊற்றிட்டேன், அதனால பாலும் மேங்கோவும் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து மேங்கோ கொஞ்சம் செட் ஆனதுக்கு அப்புறமா பாலை ஊற்றினீங்க அப்படின்னா அந்த பாலும் மேங்கோவும் தனித்தனியாக உங்களுக்கு ஒயிட் அண்ட் எல்லோவா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதே எனக்கு கொஞ்சம் க்ரீம் கலரில் வந்துருச்சு, அவ்வளோதான். மற்றபடி நல்லாவே செட் ஆயிருந்தது. இது ஒரு 8 hours அப்புறமா நான் செட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தது எனக்கு. அந்த குட்டி குட்டியாக ஊற்றுனேன்ல, அதை கூட நான் அதை பற்றி கவலைப்படலை, இது எப்படா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா வந்தது. சும்மா சாதாரணமாக இப்படி கொட்டும் போது வந்து அது விழலை. ஸோ கத்தி வச்சு லைட்டாக இப்படி வந்து நான் கீறி விட்டுக்கிட்டேன். ஸோ 4 பக்கமும் லைட்டாக கீறும் போது பாருங்கள் அழகாக வந்துடும். கொஞ்சம் அந்த தண்ணியில் கூட நீங்கள் அந்த பேக் சைடு வந்து காமிச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தோன்னா கொஞ்சம் தண்ணிக்குள்ளே டிப் பண்ணி வச்சாலும் சரி, தண்ணி ரன்னிங் வாட்டரில் கொஞ்சம் காமிச்சாலும் சரி, இந்த மாதிரி கத்தியும் இந்த ஓரத்துல எல்லாம் இப்படி எடுத்து விட்டுட்டு கொட்டுனீங்க அப்படின்னா அழகாக வந்து விழுந்துருங்க. பாருங்க, டபுள் டெக்கர் மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இது டபுள் கலர்ல இருக்கும். இந்த மாதிரி நீங்க மேங்கோலையும் செய்யலாம், இது வேற எந்த ஃப்ரூட்ல வேணா நீங்க செய்யலாம். அது கூடயே இந்த மில்க்கையும் அகரும் சேர்த்து நீங்க புடிங் மாதிரி பண்ணிட்டு இப்படி மேலே ஊற்றி செட் பண்ணிங்கன்னா டபுள் கலர்ல எந்த கலர்ல வேணா எந்த ஃப்ரூட்டை வச்சு வேணா உங்க விருப்பப்படி நீங்க இது செய்யலாம். குழந்தைங்களுக்கு இது இந்த ஹாலிடேல மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும். டேஸ்ட் அப்படியே அள்ளிக்குங்க, அப்படி வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. பாருங்க, கட் பண்ணும்போது எவ்வளோ நல்லா வருதுன்னு. ரொம்ப டேஸ்டா இருந்தது. எங்க வீட்டில் எங்க பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. டபுள் டெக்கர் மேங்கோ புட்டிங் ரெடி. அவ்வளோதான், இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு விருப்பமா மேலே கொஞ்சமா மேங்கோஸ் எல்லாம் கட் பண்ணி தூவி பரிமாறலாம், இல்லைன்னா பிஸ்தா பாதாம் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி அதையும் தூவி நீங்கள் பரிமாறலாம். இப்போ குட்டி குட்டியாக ஊற்றி வச்சிருந்தாலும் அதோட நிலைமை என்னன்னு பார்க்கலாமா? இப்போ சின்ன கிண்ணத்துல நான் ஊற்றி வச்சிருக்கேன் இல்லையா, பாருங்க, அதை முதல்ல கொட்டிக்கலாம். இது வந்து நான் எந்த கத்தியில் எதுவுமே கீறவே இல்லை, சும்மா ஒரு பாத்திரத்தை மேலே வச்சு இப்படி தலைக்கீழ கொட்டி கமுத்துனோடனே அதுவே அழகாக வந்து செட் ஆகி வந்துருச்சு. ரெண்டுமே வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்க, இந்த மேங்கோ வந்து ஃபுல் அப்படியே ரியல் மேங்கோவை நம்ம அப்படியே இப்படி ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டு அப்படி இருக்கும், அந்த மாதிரி டேஸ்டா இருந்தது. அருமையான ஒரு டெசர்ட் ரெடி. நான் காமிச்ச இந்த 4 டெசர்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இந்த வீடியோஸை பாருங்க, பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.